ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் மிளகு கறி கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு வறுத்து பொடி பண்ணுறதுக்காக மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். இதான் இப்போ வறுத்து நம்ம பொடி பண்ணுற போகிறோம். இதுதான் டேஸ்ட்டு. தேவையான அளவு எண்ணெய், 1/2 பிஞ்ச் 1/2 லெமன் எடுத்திருக்கேன். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதுதான் இப்போ இந்த தேவை. இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருங்க. அதில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாயை நல்லா வாசனை வர வரைக்கும் பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா தீய விடாமல் நல்லா மெது தீயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வாசனை வரும், நமக்கு டப்பு டப்புன்னு தெரிக்கும் பாருங்கள். அந்த கண்டிஷனில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருவோம். நிறைய பேர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். இப்போ அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மிளகு சீரகமும் நல்லா ஆற வச்சாச்சு. அது கடைசியாக நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டுருக்கு. நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ரொம்ப வதங்கணும் இல்லை, சும்மா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். கிரேவி தேவை அப்படிங்கிறது ரொம்ப தேவைன்னா நம்ம இன்னும் வெங்காயம் தக்காளி நிறையா போட்டுக்கலாம். நான் கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக போட்டிருக்கேன். மதுரையிலேருந்து எங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு சிக்கன் மிளகு கறி நான் செய்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் செஞ்சு கேட்டாங்க. அதனால தான் சிக்கன் மிளகு கறி செஞ்சு கொடுக்குறேன். மதியானமே வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரசம் வச்சு சிக்கன் கிரேவி நான் செஞ்சுருக்கேன். செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சுருக்கேன். அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ இஞ்சி பூண்டு போட்டாச்சு. இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. ஓட்டு போகிறதுக்காக என் சிஸ்டர் ஊருக்கு வந்திருந்தாங்க. மதுரையிலேருந்து வந்திருக்காங்க. ஊருக்கு கிளம்பிடுவாங்க நாளைக்கு. அதனால் இங்கே சிக்கன் கிரேவி கேட்டாங்க. அதனால் இந்த மாதிரி செட்டிநாடு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுக்குறேன். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாயெல்லாம் நல்ல காரம் இருக்குது இல்லையா, இஞ்சி பூண்டுலேயும் நல்ல காரம் இருக்கும். அதனால் நான் அது கம்மியாக போட்டுக்கிறேன். அதில் உள்ள காரமே நமக்கு அது போதும். இப்போ நல்லா வதங்கின பிறகு சிக்கனை எடுத்து நல்லா அதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு நல்லா ஒரு கிண்டிக்கலாம். சில பேர் உருளைக்கிழங்குலாம் போடுவாங்க. உருளைக்கிழங்குலாம் போடக்கூடாது. நம்ம செட்டிநாடு மிளகு கறிக்கு உருளைக்கிழங்குலாம் தேவையில்லை. நம்ம கிரேவி சாதாரணமாக செய்யலாம் இருந்தால் நம்ம கிரேவி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அதுக்கு கொஞ்சோண்டு சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ரசத்துக்கு நம்ம வச்சு சாப்பிடையில சூப்பராக இருக்கும். அதோட 1/2 லெமன் அதை பிழிஞ்சிக்கலாம். நம்ம தயிர் இருந்தோம் அப்படின்னா தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் இல்லாட்டி நான் லெமன் தேய்ச்சிக்கிட்டேன். உங்களுக்கு தயிர் இருந்தால் தயிர் கூட நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு இன்னும் நல்லா சிம்மில் வச்சு எண்ணெயில் கொஞ்சம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இல்லையா. அடுத்து மல்லித்தூள். ஏன்னா கிரேவிக்கு கிரேவி வேணும் அப்படிங்கிறதுனால மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி வேணாம், அந்த சுக்கா மாதிரி வேணும் அப்படின்னா மல்லித்தூள் தேவையில்லை. நான் கிரேவி செய்கிறதுனால நான் மல்லித்தூள் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு சுக்கா மாதிரி இருந்தால் மல்லித்தூள் தேவையில்லை. கடைசியாக அது தேவையான அளவுக்கு தண்ணி கம்மியாக ஊற்றிக்கிங்க. ஏன்னா நம்ம சிக்கன்லேயே தண்ணி நிறையா விடும் இல்லையா. நம்ம கிரேவினாலும் இப்படி பிரட்டினாப்பில் இருக்கணும். அதான் கிரேவி. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு நான் அதை நல்லா வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸோ அதாவது ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. ஃபாஸ்ட்டாக வச்சா தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வேகாது. நம்ம சிம்லேயே வச்சோம்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் சிம்லேயே வச்சு நல்லா கொதிச்சு வருது பாருங்களேன். பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு. இப்போ நம்ம அதை பொடி பண்ணிக்கிட்டாச்சு. மிளகு, ஜீரகம், பட்டை மிளகாய் வறுத்ததை நல்லா பொடி பண்ணி அதை குட்டி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், இதை ரசத்துக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சி. இது நம்ம பார்க்கையில் இப்படி இருக்க இல்லையா, நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ண கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே திணுங்கி நாங்கள் சாப்பிடலாம் இன்னும் நல்லா வந்து திணுங்கி நல்லா அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இப்போ இது கடைசியாக மல்லித்தலை வந்து தூவிட்டோம்னா சூப்பரான செட்டிநாடு சிக்கன் மிளகு கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சாப்பாடு. யாருக்கு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.